நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நியாய பிரமாணம் யாருக்கெல்லாம் விதிக்கப்பட்டிருக்கிறது? வேதாகமத்தில் நல்ல தெளிவாக இருக்கிறது. அதில் சிலவற்றை நான் உங்களோடு சொல்ல ஆசைப்படுகிறேன். நியாய பிரமாணம் யாருக்கெல்லாம் விதிக்கப்பட்டிருக்குங்கிறது ஒரு லிஸ்ட் இருக்கிறது. அந்த லிஸ்ட்டில் ஏதாவது ஒன்று உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் கூட நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியாது. நீங்கள் இந்த வீடியோ நான் அனுப்புறதுக்கு காரணம், வேதாகமத்தை படிங்க. அந்த லிஸ்ட்டில் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்க. அதுக்காக தான் நான் ஆத்தும பாரத்தோடு நான் இந்த ஊழியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இந்த வேதாகமத்தில் இருக்கிற வசனத்தை நான் சொல்கிறேன். இதில் நான் எக்ஸ்பிளனேஷன் பண்ண தேவையில்லை. அந்த லிஸ்ட்டில் ஏதாவது ஒன்றில் உங்கள் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை விட்டு மனம் திரும்புங்க. அதுக்காக தான் இந்த வீடியோவை அனுப்புகிறேன். சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே, இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுகளுக்கு இடம் கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போகிறார்கள். தாங்கள் பேசுகிறது இன்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது இன்னதென்றும் அறியாதிருந்தும் நியாயப்பிரமாண போதகராக இருக்க விரும்புகிறார்கள். ஒருவன் நியாயப்பிரமாணத்தை நியாயமானபடி அனுசரித்தால் நியாயப்பிரமாணம் நல்லதென்று அறிந்திருக்கிறோம். நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல், நியாயப்பிரமாணம் யாருக்கெல்லாம் விதிக்கப்பட்டிருக்கு தெரியுங்களா? இப்போ நான் அந்த உள்ள லிஸ்ட்டை சொல்கிறேன். அக்கிரமக்காரருக்கும் அடங்காதவர்களுக்கும் பாவிகளுக்கும் அசுத்தம் உள்ளவர்களுக்கும் பக்தி இல்லாதவர்களுக்கும் தாய் தகப்பன்மாரை அடிக்கிறவர்களுக்கும் கொலைபாதகர்களுக்கும் ஆண் புணர்ச்சிக்காரர்களுக்கும் திருடுகிறவர்களுக்கும் மனுஷரை திருடுகிறவர்களுக்கும் பொய்யான இடுகிறவர்களுக்கும் இந்த பைபிளில் இருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்துக்கு எதிரடியாக இருக்கிற எல்லா காரியத்துக்கு விரோதமாக விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த லிஸ்ட்டில் ஏதாவது உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அந்த கேரக்டரை விட்டு விலகிருங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். என்னை பலப்படுத்துகிற கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவரனே இந்த ஊழியத்தை எனக்கு கொடுத்தபடினால் நான் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். முன்னே நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? பொய்யனாக இருந்தேன், குடிகாரனாக இருந்தேன், மனைவியை சந்தேகப்படுகிறவனாக இருந்தேன், கடன்காரனாக இருந்தேன். அப்பொழுது ஏன் அப்படி இருந்தேன்னா, அப்பொழுது கர்த்தர் மேலே அவிசுவாசத்தினாலே அறியாமையினாலே செய்தபடினாலே அப்படி இருந்தேன். இப்பொழுது எப்படி இருக்கிறது தெரியுமா? கர்த்தருடைய கிருபையினால, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் அவர் மேலுள்ள அன்பும் என்னிடத்தில் பரிபூர்ணமாய் பெருகிற்று. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் மிகவும் பிரதான பாவி நான். நித்திய ஜீவனை அடைம்படிக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாக இருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாக என்னிடத்தில் நீடிய தயவை காண்பிக்கும்படிக்கு, பொறுமையை காண்பிக்கும்படிக்கு அவரிடத்தில் நான் இரக்கத்தை பெற்றேன். அதனால இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். நம்மளுடைய மரணம் எப்பொழுதுங்கிறது தெரியாது. அவருடைய இரவிலே திருடன் வருகிற விதமாய் நான் வருவேன் என்று சொல்லியிருக்காங்க. பரிசுத்தத்தை எப்பொழுதும் காத்துக்கொள்ளுங்க. எப்பொழுதும் ஜாக்கிரதையா இருங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவருடைய வருகைக்கு முன்பாகவும் சரி, நம்முடைய மரணத்துக்கு முன்பாகவும் சரி, நாம் ரட்சிப்புங்கிற கிருபை பெற்று முடிவு புரிந்து நிலைத்திருப்பவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். அதனால் இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். உண்மையான ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.